எல்லாம் நன்மையாக நடக்கும். வெற்றி பெறுவோம் என்ற நினைப்போடு தான் வாழ்வோம். ஆனால் தோல்விகளும் நம்மை வந்து தழுவும். ஆனால் தோல்விகளிலிருந்து பாடம் கற்று அந்த தோல்வியை வெற்றி படிக்கட்டாக மாற்றும் நிலைமைதான் மிகப்பெரிய விஷயம். அந்த நிலைமையை நாம் உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கினால் செல்ல வேண்டிய பாதைகளை தெளிவாக நம்மால் அடைய முடியும். நல்லதை நோக்கிய பயணத்தில் இருக்கும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் படிப்பினை இதுதான். எல்லாம் நன்மையாக நடந்து அனைவரும் வெற்றி பெற வேண்டும். எல்லாவற்றுக்கும் ஒரு வடிகால் இருக்கிறது. நாம் தான் அந்த வடிகால். எப்படி வாழ்வது, எங்கு வாழ்வது, என்ன செய்வது என்பதெல்லாம் கடவுள் கொடுப்பது. கடவுள் கொடுக்கும் வரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டியது மட்டுமே நம் கடமை. நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம். என்னுடைய இயற்கை உபாதை, என்னுடைய உடல்நிலை என்னை தடுத்துவிடும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். என்னை தடுப்பதற்கு அந்த கடவுளை தவிர எந்த சக்தியும் கிடையாது. கடவுள் வீரா சீரியல் பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன். 2 எபிசோடுகள் பிரிந்திருந்த கணவன் மனைவி என்று வீரா மாறனுக்கு பட்டமே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு கதை விறுவிறுப்பாக போகிறது. அதற்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒருமுறை முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பிறந்த நாளுக்காக. நாளைய தீர்ப்பு மன்னன். இன்று அவர் போடும் ஒரு கையெழுத்து தமிழ்நாட்டுக்கே தலையெழுத்தாக மாறுகிறது. நன்றியோடு இருக்கிறார், நன்மை பெறுவார். என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே ஆக கடவுது. இதுதான் கடவுள் நமக்கு வகுத்திருக்கும் நியதி. என்றுமே கவனத்தோடு இருந்து கண்ணியத்தை காத்து போகிற போக்கில் தெளிவிருந்து எந்த நிலையிலும் மனதை தளர விடாமல் செல்கிற இடத்தில் சிறப்பாக வாழ்வோம். நன்றியோடு இருந்தால் நன்மையை பெற முடியும். என்ன நினைக்கிறோமோ அதுவே நடக்க கடவுது. இதுதான் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் அருள். நல்லதை நினைப்போம். அகந்தையால் ஒருவரை வெட்டி எரிந்து விடலாம் என்று நினைப்போம். நாமே எதிர்பார்க்காமல் வளர்ந்து நிற்பார். அதை நம்மால் தடுக்க இயலாது. வெற்றியோடு இருந்தால் வித்தைகளெல்லாம் சொத்தைகளாகும். வெற்றி வர வேண்டுமென்றால் பொறுமையும் நிதானமும் அவசியம். நல்லதை செய்வோம், நல்லதை சொல்வோம், நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.